வெல்கம் டு மை டிஎன்ஏ ஷெஃப் ஹோம்மேட் ஃபுட் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம கரிசலாங்கண்ணி எண்ணெயை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு கட்டு கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணும்போதே அந்த செடிகளில் விதைகள் இருக்கும். இந்த கீரை எல்லா மார்க்கெட்லேயும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ நமக்கு கீரை கிடைக்கும் போதே அதில் இருக்க விதைகளை இந்த மாதிரி பிரித்து நம்ம கேதர் பண்ணி வச்சுட்டு வீட்லேயே நம்ம ஒரு சின்ன பாட்டில் இந்த விதைகளை விதைச்சி விட்டோம்னா 2 ஆர் 3 வீக்ஸ்ல நமக்கு அழகா திரும்பவும் கீரை கிடைச்சிரும். நான் சொல்லப் போற அளவுகள் எல்லாமே இந்த ஒரு கட்டு கீரைய வச்சு 1 மாசத்துக்கு தேவையான எண்ணெய நம்ம தயாரிக்கலாம். இந்த எண்ணெய் காலியாகறதுக்குள்ள நாம விதைக்க போற இந்த விதைகள் வந்து நமக்கு அழகா கீரையா முளைச்சு வரும். நெக்ஸ்ட் மந்த் நம்ம சைக்கிள்க்கு நம்ம கீரைய தேடி அலையணும்னு அவசியம் இல்ல. இந்த கீரைய வச்சே திரும்பவும் நம்ம எண்ணெய் தயாரிச்சுக்கலாம். இப்ப இதோட விதைகள் பாருங்க, இப்படிதான் சின்ன சின்னதா இருக்கும். இத நம்ம ஃப்ரெஷ்ஷா எடுக்கும்போது கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கும். இது 1 நாள் 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த விதை நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த எண்ணெய ரெடி பண்றதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துரலாம். கரிசலாங்கண்ணி கீரை 1 கட்டு, நெல்லிக்காய் 4லேருந்து 5, கருஞ்சீரகம் 50 கிராம், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, வேப்ப இலை 1 கைப்பிடி அளவு. இப்போ முதல்ல மிக்ஸி ஜார்ல நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். வேப்ப இலை எதுக்காக யூஸ் பண்றோம்னா, பொடுகெல்லாம் வராம இருக்கிறதுக்காக. இது கூட இன்னும் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மருதாணி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி செய்வாங்க. நமக்கு என்ன கிடைக்குதோ, எந்த பொருட்கள் இருக்கோ அத வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டா போதும். கரிசலாங்கண்ணி கீரை மட்டும் இருந்ததுன்னா, அத மட்டும் நம்ம போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த கீரையில இருக்கிற பிக்மெண்ட் தான் நம்மளோட ஹேர் ஃபால்க்கும், ஹேர் குரோத்துக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இந்த இலை மட்டுமே நமக்கு போதும். ஹீட் பாடியா இருந்தா இது கூடவே நம்ம வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சுக்கலாம். தலையில எண்ணெயா காய்ச்சி தேய்க்கிறது மட்டும் இல்லாம, இந்த கீரைய நம்ம உணவாவும் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது நம்ம கல்லீரல்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்றது மட்டும் இல்லாம, நெஞ்சில இருக்க சளியையும் முற்றிலுமா இது நீக்கும். இப்போ ஒரு பேன்ல நான் 800 எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இத சிம்லயே வச்சு கொஞ்சம் வெதுவெதுப்பா ஆனதுக்கப்புறமா, நம்ம இது கூட அரைச்சு வச்சிருந்த எல்லா இலைகளையும் இதில ஆட் பண்ணி சிம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஹை டெம்பரேச்சர்ல வச்சு நம்ம கொதிக்க வச்சோம்னா, இந்த இலைகள்ல இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ, அதனால சிம்ல வச்சு நம்ம கை விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அரைச்ச இந்த இலைகள் எல்லாமே எண்ணெயோட சேர்ந்து மிக்ஸ் பண்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே 50 கிராம் கருஞ்சீரகம் எடுத்து அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ்ல இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்து நுரையெல்லாம் வந்து கொஞ்சமா வத்தி இருக்கும். இது இன்னொரு 15 மினிட்ஸ் டூ 20 மினிட்ஸ் விட்டோம்னா, இன்னும் நல்லா அந்த கீரையெல்லாம் வதங்கி வத்தி வரும். பாருங்க இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு வந்து வதங்கி சுருண்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இத அப்படியே ஓவர் நைட்டுக்கு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஆற விட்டு பார்த்தோம்னா, நமக்கு இந்த அளவுக்கு அந்த இலையில இருந்த சாறெல்லாம் டார்க் கிரீன்ல வந்து படிஞ்சு ஃபார்ம் ஆயி வந்திருக்கும். இத நம்ம இப்போ ஒரு பவுல் வச்சு, அது மேல ஃபில்டர வச்சு, அதுக்கு மேல நம்ம ஒரு துணிய போட்டு, நம்ம செஞ்சு வச்சிருக்க எண்ணெய எடுத்து இதில ஆட் பண்ணி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துரலாம். இப்ப நம்ம ஒரே டைமா எல்லாத்தையும் ஆட் பண்ணி பிழிஞ்சு எடுத்துற முடியாது. அதனால நம்ம ஒரு 2, 3 பேட்சா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துரலாம். இத கைப்படாம பிழிஞ்சு எடுக்கணும். கைப்பட்டுச்சுன்னா ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ கைப்படாம மேல மட்டுமே வச்சு பிழிஞ்சு எடுத்துரலாம். இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா, இதுல இருக்கிற சக்கைய நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பேட்ச் இதோட சேர்த்து ஆட் பண்ணி, அதையும் பிழிஞ்சு எடுத்துரலாம். இப்போ மொத்தம் 4 பேட்ச்சா போட்டு நான் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டேன். நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த எண்ணெய நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஊத்தி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிரலாம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு திக்கா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சில இருக்கு. நம்ம கடையில வாங்குற எண்ணெய் இந்த அளவுக்குலாம் இருக்காது. நம்ம வீட்லயே செய்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்ப இத நம்ம எவ்ளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துரலாம். ஒரு வெயிட் மிஷின்ல ஒரு கண்டெய்னர வச்சுட்டு,
அதில நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்டார்ட்டிங்கில எண்ணெய் எடுத்த அளவு வந்து 800 ml. இப்போ இதில நமக்கு கிடைக்கிற எண்ணெயோட அளவு எவ்வளோன்னு பார்க்கும்போது, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 ml கிட்ட கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாத ஆயில் நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். உங்களால செய்ய முடியலன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.